ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாட்டு தக்காளி வச்சு தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி தொக்கு செய்ய 20 நாட்டு தக்காளி நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்திருக்கேன். கழுவி எடுத்துக்கலாம். எல்லா தக்காளியையும் 2 டைம் நல்லா கழுவியாச்சு. இப்போது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரே ஒரு வெங்காயம் போதும். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 10 பல் பூண்டு எடுத்து அதையும் தோல் உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா பழுத்து இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசு பெருசாக தான் வந்திருக்கு. என்னால் எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ சின்ன சின்னதாக அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா தக்காளியும் கட் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு மண் வாணல் வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ ஒரு மண் வாணல் வச்சுக்கலாம். வாணல் நல்லா சூடாகட்டும். வாணல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
கருவேப்பிலை சேர்த்ததும் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடிக்கடி வெங்காயத்தை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு கூட நல்லா வதங்கட்டும். நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. தக்காளியில் இருக்கிற தண்ணியே சரியாக போயிடும். தக்காளி தொக்கு செய்ய நம்ம ஒரு டம்ளர் தண்ணி கூட ஊற்ற தேவையில்லை. பாருங்கள், தக்காளியிலிருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம தண்ணியே ஊற்றலை. இப்போது ஒரு கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சரியாக போயிடும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரம் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. தண்ணியும் இதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தக்காளியில் வர்ற தண்ணியே சரியாக போயிடும். அதனால் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். அடிக்கடி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியில் பாதி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். மிச்சம் பாதி இறக்கும்போது சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை நல்லா தூவி கலந்து விட்டுட்டு திருப்பியும் தட்டு போட்டு மூடி நல்லா வேக விடலாம். தக்காளி தொக்கில் தண்ணி நல்லா சுண்டிருக்கு. இப்போது இந்த நேரத்தில் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக நல்லா அழுத்தி கலந்து விடுங்க. அப்போ தான் தக்காளி எல்லாம் நல்லா மசியும். பூண்டு, தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு தொக்கு நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க.
தக்காளியில் இருந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தக்காளி தொக்கு. அவ்வளோதான், கடைசியாக நம்ம மீத்தி வச்சுருந்த கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாம். நாட்டு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தக்காளி தொக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நான் கொஞ்சம் சாதம் போட்டு அதிலே கலரி எடுத்துக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாணல்லே போட்டு கலரி சாப்பிட்டோம்னா. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.